காற்றுனால, தண்ணியினால், நம்ம சாப்பாட்டுனால, இதனால நோய்கள் நிறைய பரவுது. நம்ம ரத்தத்துக்குள்ளே கூட நிறைய நோய்கள் போகுது. நம்ம எப்படி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியை மறக்காமல் பாருங்கள். ஹோப் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு அப்படின்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. தண்ணி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. இந்த தண்ணியில் ஏதோ ஒரு மாசுபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம குடித்தோன்னா நமக்கு என்ன நோய்கள் எல்லாம் வரும், அது நம்ம என்ன செய்கிறது, அது வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றதெல்லாம் பற்றி ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து கூறுறதுக்கு டாக்டர் அருண் குமார் வந்திருக்கார். அவர் ஒரு மெடிக்கல் டாக்டர் ப்ளஸ் ஒரு சயின்டிஸ்ட். வாங்க அவங்கள பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நீங்கள் எங்களுக்கு தண்ணி அப்படின்னாலே எங்களுக்குலாம் தாகமாக இருக்கும். அந்த வார்த்தையை சொன்னதுமே குடிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். அந்த தண்ணியிலேருந்து நமக்கு கிருமிகள் பரவி நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க. சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறது வாட்டர்போர்ன் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். தண்ணி மூலியமாக என்னென்ன வியாதிலாம் பரவுது. நம்ம ஊரில் ரொம்ப காமனான விஷயம் டைஃபாய்டு, கால்ரா, இந்த அமீபியாசிஸ், இதான் ஃபுட் பாய்சனிங் சொல்லுவாங்க. வை வி ஷுட் நோ, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். தீஸ் ஆர் பேசிக்லி ப்ரிவென்டபிள் டிசீசஸ். இது நம்ம கண்ட்ரோல் மீறி கிடையாது. ஒரு பேசிக் சிம்பிள் சானிடேஷன், சிம்பிள் ஹேண்ட் வாஷிங் மெத்தட்லாம் இருந்தாலே யூ கேன் ப்ரிவென்ட் திஸ் டிசீஸ். இப்போ நம்ம ஊரில் ரொம்ப காமன், இப்போ சிட்டி லைஃப்பில் ரொம்ப காமன் பார்த்திங்கன்னா அமீபியாசிஸ். அமீபியாசிஸ் ஒரு புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ எப்படி வருது அமீபியாசிஸ்னால், நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் அண்டர் குக்ட் ஃபுட், சரியாக ஃபுட்டை குக் பண்ணல, இல்லை நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா அது சரியாக குக் பண்ணல, அண்ட் தென் ரோட் சைட் ஸ்டால்ஸு, இந்த மாதிரி நிறைய இடத்துல சமைக்கிறவங்க இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க, சரியாக ஹேண்ட் வாஷ் பண்ணலை, அதோடே பாத்திரத்தை வச்சு சமைச்சு அதுவும் சரியாக ஹாஃப் பேக்டாக ஒன்று செஞ்சு கொடுத்தாங்கன்னா தே ஆக்ட் அஸ் அ கேரியர் ஃபார் தி டிசீஸ் அண்ட் யூ கெட் இன்ஃபெக்டட் அண்ட் யூ ஈட் தெம். சாப்பிட்ட உடனே ஒரு 24 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு ரியாக்ஷன் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சிம்டம் என்னென்னா சிவியர் அமீபியாசிஸ் வந்துருச்சுன்னா சிவியர் அப்டாமினல் பெயின் இருக்கும். வயிறு அப்படியே யாரோ பிடிச்சி இருக்கிற மாதிரி, யூ ஃபீல் சம்ஒன் இஸ் ஸ்குவீசிங் யுவர் டம்மி. அண்ட் தென் நல்லா வயிறு வலிக்கும், அண்ட் தென் வயிறு ப்ளோட் ஆகும், அண்ட் தென் யூ ஹாவ் லூஸ் ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சம்டைம்ஸ் இஃப் அமீபியாசிஸ் புரோட்டோசோவாவே ஸ்டூல்ஸ் இருந்தால் யூ ஹாவ் எக்ஸ்ட்ரீம், இட் வில் பி ஸ்டிங்கிங், ரொம்ப அன்பேரபிள் ஸ்மெல் இருக்கும். அண்ட் இஃப் அன்ட்ரீட்டட் தெர் ஆர் 2 ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சுனாவே சம்டைம்ஸ் யூ வில் ஃபீல் கொஞ்ச நேரம் லூஸ் மோஷன் ஆகிட்டு அதுவாகவே சரியாகும். ஸோ அப்போ என்ன 2 விஷயம் பார்க்கணுன்னா, எல்லோரும் இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகுது ஒன்னொன்னே ஒரு டக்குன்னு ஒரு பக்கத்தில் ஒரு ஃபார்மசியோ இல்லை பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்புக்கோ போய் எனக்கு இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகுது, லூஸ் மோஷன் டேப்லெட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போட்டுருவாங்க. இட்ஸ் அ வெரி பேட் habit. I'll tell you why. Because உங்கள் வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இருக்கிறனால தான் your body itself is pushing it out. இப்போ நீங்கள் அந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டு அந்த லூஸ் மோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா that infection will stay inside your body. லாங் ரன்ல you will become a carrier. உடம்புலே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லூஸ் மோஷன்லாம் வந்துருச்சு, அமீபியாசிஸ்லாம் வந்துருச்சுன்னா the first thing that you have to do is allow the loose motion to go. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே லூஸ் மோஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் தென் ஸோ இப்போ லூஸ் மோஷன் போகிறனால யூ ஷுட் ஸ்டார்ட் ரீப்ளேசிங் யுவர் இன்டேக். இப்போ என்ன பண்ணணும், லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த ஏனல் அதெல்லாமே நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடுமே. அது ஒரு தடவை போனால் பரவாயில்ல, அது ஒரு நாளைக்கே ஒரு 10 தடவை 15 தடவை போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம டயர்டாகிடுவோம். ப்ளஸ் அது ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுமே. அது எப்படி அப்படியே விட்டுட்டு இருக்க முடியும்? ஆமாம், see that's if you are sick, that's a part of your sickness. So I'm not telling that அப்படியே நீங்கள் விட்டுருணும்னு நான் சொல்லலை. இமீடியட்டாக ஒரு மாத்திரை போட்டு கண்ட்ரோல் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அண்ட்
அதுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சொல்யூஷன் வந்து ஓஆர்எஸ் தெரப்பி, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து யூ ஹேவ் ஸ்டாண்டர்ட் பேக்கெட்ஸ், அது 1 லிட்டர் இதில் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா இட் வில் ரீப்ளனிஷ் யுவர் வாட்டர் சப்ளை இன்சைட் யுவர் பாடி. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி லூஸ் மோஷன் போகும்போது வாட்டர் லாஸ் இருக்கும், நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல் லாஸ் இருக்கும். ஸோ அதை ரீப்ளனிஷ் பண்ண தான் சால்ட் அண்ட் சுகர் போட்டு ஒரு வாட்டரை ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். செகண்ட் என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் நிறைய எஸ்பெஷலி இந்த வில்லேஜஸ் சாப்பிட்றா தான் வயிற்றால போகுது, அதனால் சாப்பிடாம இரு அப்படி சொல்லக்கூடாது. பசிச்சதுன்னா யூ ஷுட் ஈட், லெட் லூஸ் மோஷன் கோ, யூ ஆல்சோ ஈட், ஸோ தட் யூ ஆர் பேலன்சிங் யுவர் இன்புட் அண்ட் அவுட்புட். அண்ட் தேர்ட் திங், should go for antibiotics. There are certain the anti-protozoal antibiotics la irukku, so you can take them and maybe in a day or two once. ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு லூஸ் மோஷன் இருக்க போகுது. ஒன்ஸ் இது போயிடுச்சுன்னா போயிடும். ஒன்ஸ் இது போனதுக்கு அப்புறமேட்டு யூ கேன் ஒரு ரிலாக்ஸ் அண்ட் கம் பேக் டு அ நார்மல் டயட். பட் ஒரு 3 or 4 days வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்பைசி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், நிறைய ஆயில் அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் பிளாண்ட் டயட் வயிற்றுக்கு ஒரு இட்லி, இடியாப்பம், அப்புறம் வந்து கஞ்சு, இதெல்லாம் வந்து இட் வில் பி வெரி லைட் ஆன் யுவர் கட். ஸோ இந்த மாதிரி யூ கேன் டேக். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் மேனேஜ்மெண்ட். பட் வித்தின் 2 or 3 days இட் வில் கெட் ஆல் ரைட். பட் சம்டைம்ஸ் யூ கேன் ஆல்சோ ஹாவ் டேக் குலாப் ஜாமுன், இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ. அந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒன்று யுவர் டேஸ்ட் பட்ஸ் ஆர் கான், செகண்ட்லி இட் வில் ஆல்சோ ஹெல்ப் யுவர் கட் டு கெட் பேக் டு நார்மல். குலாப் ஜாமுன் ஜீராலாம். அண்ட் இதோட இந்த டேப்லெட்ஸோட ப்ரோபயோட்டிக்ஸும் எடுத்துக்கணும். நார்மலி நம்ம உடம்புல வந்து கட்டில் வந்து யூ ஹேவ் சம் பேக்டீரியா, தட் பேக்டீரியா இஸ் குட் ஃபார் அஸ். ஸோ தட் வில் ஆல்சோ பி லாஸ்ட். அதையும் ரீப்ளனிஷ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் டேக் டேப்லெட்ஸ். ஃபுட் பாய்சனிங்கை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னும் அந்த தண்ணினால் பரவுறதுக்கு காலரா, டைஃபாய்டு எல்லாம் இருக்குது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. நேர்களே, ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா மீண்டும் சந்திப்போம். ஆரோக்கிய வாழ்வு தொடர்கிறது. நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க ஃபுட் பாய்சனிங் வந்து எப்படி பரவுது, அது எப்படி வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னும் வந்து அந்த தண்ணி மாசுபட்டதை நம்ம குடிச்சிட்டோன்னா டைஃபாய்டு அதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னீங்க. சொல்லுங்களேன் அந்த டைஃபாய்டை பற்றி. டைஃபாய்டு வந்து இட்ஸ் காஸ்ட் பை an organism called Salmonella typhi. So that's mainly through fecal-oral route. இப்போ டைஃபாய்டால் ஒருத்தங்க இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க, அவங்க வந்து மோஷன் பாஸ் பண்ணும்போது அந்த மோஷனில் தான் யுவர் Salmonella typhi goes. அண்ட் ப்ராப்பராக ஃப்ளஷ் பண்ணல, இல்லை ப்ராப்பராக அதை வந்து இந்த ஃபீசஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா the chances of it getting into a food chain are very high. So let us say there's a cook who is there's a very famous story called Typhoid Mary. So Typhoid Mary வந்து she was a cook. இவங்க வந்து she was a carrier of typhoid and she in her entire lifetime she has infected so many people with typhoid without her being affected. அவங்களுக்கு டிசீஸ் வரல, அவங்க வெறும் கேரியர் தான். ஆனால் அவங்க சமைச்சு போட்டு சாப்பிட்டவங்க நிறைய பேருக்கு டைஃபாய்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி there will be a lot of people who will be carriers. The typhoid won't affect them, but it will affect others. So a simple hand washing before going to motion or after coming, after finishing it, you wash your hands. That will save all the trouble, save you from all the trouble. But when you go to villages where people are not aware of all these things, where hand washing is not an habit, hand washing is not a very serious habit. when you நம்ம சமையல் பண்ணும்போது கை கழுவிட்டு சமையல் பண்ணணும். அதே மாதிரி கழிவறையிலேருந்து வெளியே வரும்போது நம்ம நல்லா கையெல்லாம் கழுவிட்டு வெளியே வரணும். சாப்பிடும்போதும் கை கழுவிட்டு சாப்பிடணும். இது வந்து நீங்கள் ரோட் சைட் ஹோட்டல்ஸ்லாம் இருக்காங்க, how far can you expect them to do this every time? So if that man is working and he's having a nature call, he'll just go and then come back. He's not bothered about washing his hands. So இந்த மாதிரி இருக்கிற peopleனால தான் the typhoid will get inside your food, and when you eat you'll get typhoid. The interesting part of typhoid is sometimes it will give fevers with chills which will mimic
மலேரியா மாதிரியே இருக்கும் சில டைம். ஸோ நம்ம ஊரில் மலேரியா ரொம்ப காமன்னால எனி ஃபீவர் வித் சில்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா they'll start giving you with treating you like malaria. But there is a lab test, blood test எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து எவ்வளோ வந்து டைஃபாய்டா இல்லையான்னு. But that's where your treatment actually starts. One, you give antibiotics, the standard method of treatment. But second thing is the chances typhoid வந்து untreated-ஆக போயிடுச்சுன்னா இன்டெஸ்டைனே பெர்ஃபரேட் ஆகிடும், ஓட்ட விழுந்துரும் இன்டெஸ்டைனில், வயிறே பொத்துரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் the moment you identified with typhoid, you should ensure that you are going to avoid spicy food, oil, you should go on bland diet and avoid non-vegetarian completely. Typhoid சரியாயும் you lose weight பயங்கரமாக ஒரு 4-5 டேஸில் வெயிட் செம்மையாக லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகும் ப்ளஸ் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் யூ ஷுட் கன்சிடர். ஸோ when you know that you have got typhoid, take a week off, rest at home, drink lot of fluids. நார்மல் வாட்டரையும் எடுத்துக்கணும், சாத்துக்குடி ஜூஸ் இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸும் நிறைய எடுத்துக்கணும், அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கணும், டேக் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபீவர், அண்ட் ரெஸ்ட் இஸ் தி ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட். தட்ஸ் வேர் தியர் என்டையர் கீ இஸ். அண்ட் after once you are all right, it will take 2 weeks for you to get back to normal. Again, once you are back to office or school, from there still it will take 2 or 3 more weeks for you to come back to normal life. Unlike your food poisoning 3 நாள் 4 நாள் கழிச்சு திருப்பி நார்மலுக்கு வந்துடலாம். டைஃபாய்டு அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, டைஃபாய்டில் யூ லூஸ் பண்ண வெயிட் யூ கெயின் அகெயின், அண்ட் சம்டைம்ஸ் இஃப் யூ பெர்ஃபரேட்டட் யூ ஹாவ் டு கோ ஃபார் அ சர்ஜரி. And this is the reason why typhoid is a very serious issue. And this is the management, and most of the times people will try to manage this at home. It's not possible to manage especially when it's going for complications. So, and also if left half treated, சில பேர் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துப்பாங்க, எடுக்க ஆரம்பிச்சு 3-4 நாளில் சரியாயிடுவாங்க, then they stop the antibiotics. Now the organism becomes resistant and you become a carrier. இதே ஆர்கானிசம் வேற யாருக்காவது இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த மருந்து கொடுத்தா அவங்களுக்கு எடுக்கவே எடுக்காது, பிகாஸ் இட் இஸ் பிகம் ரெசிஸ்டன்ட். ஸோ தீஸ் ஆர் தி காமன் மிஸ்டேக்ஸ் தட் பீப்புள் டூ. ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கு யூ ஷுட் கம்ப்ளீட் இட் ஸோ தட் தி ஆர்கானிசம்ஸ் எராடிகேட்டட் கம்ப்ளீட்லி. சிம்டமேட்டிக் ரிலீஃப் மட்டும் வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஹவு டைஃபாய்ட் ஒர்க்ஸ். இதில் டயரியாவும் இருக்கும், ஃபீவரும் இருக்கும். ஸோ ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ் வந்து அதிகமாக அவங்களுக்கு ஆகிட்டுருக்கோம். அப்போ என்ன செய்கிறது அவங்க? சேம் ட்ரீட்மெண்ட், யூ ஹேவ் டு கோ ஃபார் ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி. அதுதான் வந்து ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட்டே. லைக் யூ செட், யூ ஷுட் பேலன்ஸ் வெளில போகிறது ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி, அண்ட் யூ ஷுட் கிவ் அடிக்வேட் நியூட்ரிஷன். சாப்பிட முடியாது, பட் யூ ஷுட் என்ஷோர் தட் குட் பிளாண்ட் டயட் இஸ் கோயிங் இன். ஃப்ளூயிட்ஸ் தான், தட்ஸ் தி திங். பிகாஸ் யூ டென் டு கெட் கம்ப்ளீட்லி டீஹைட்ரேட். நிறைய பேர் டீஹைட்ரேஷன் தான் பெரிய ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஃபீவர் எல்லாம் அதுக்கு இருக்குது இல்லையா, டைஃபாய்டுக்கு, அதுக்கு நம்ம அந்த கோல்ட் கம்ப்ரெஸ் இது எல்லாமே கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? யூ கேன் கண்ட்ரோல் தட் ஃபீவர். ஸோ ஃபீவரோட யூஷுவல் ஸ்டாண்டர்ட் மேனேஜ்மெண்ட், ஏதாவது ஈர துணி எடுத்து தலையில் வைக்கிறது, நெத்தியில் வைக்கிறது, ஆம்பிட்ஸில் வச்சுக்கிறது பண்ணலாம். அண்ட் important thing, like talking about salmonella, you also have something called as dysentery. டிசென்ட்ரிக்கு டயரியாக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. டயரியான்றது வந்து யூ ஆர் ஒன்லி ஹேவிங் ஸ்டூல்ஸ், லூஸ் ஸ்டூல்ஸ். டிசென்ட்ரின்றது யூ ஆர் ஹேவிங் பிளட் அண்ட் ஸ்டூல்ஸ். டிசென்ட்ரி இஸ் a even more serious condition to be treated. You should find out where the blood is coming from, why that infection is. Sometimes it may be due to salmonella or shigella, இந்த மாதிரி 2 organism cause பண்ணும். But dysentery is again, the management is all the same. But why we need to know the organism? So that we can give antibiotics. Dysentery diarrheaனாலே கண்டிப்பாக ஃப்ளூயிட் ரிப்ளேஸ்மெண்ட்டு, நியூட்ரிஷனு இதுதான் வரதான் போகுது. ஆனால் எந்த ஆர்கானிசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் we will be able to give antibiotics. So that's the actual idea behind finding out trying to know which organism is causing this. டிசென்ட்ரி வந்துச்சுனாலே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஆமாம், கண்டிப்பாக கூட்டு போகணும். டுடே இட்ஸ் தி மேனேஜ்மெண்ட் இஸ் ரியலி வெல். But maybe before independence, someone has diarrhea, dysentery and all, they'll be dying. Still in African countries,
acute diarrheal disease, that's what you call it, ADD. It's a very serious issue. ஏன்னா acute diarrheal disease அஃபெக்ட் ஆகிறது குழந்தைங்க தான் ஜாஸ்தி. ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனே டயரியா வந்து இன்ஃபெக்ட் ஆகி டயரியா வந்து இறந்து போயிடும். ஸோ there are hospitals in Africa where a child gets infected with diarrhea, it will die. இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, நமக்கு டயரியா, டிசென்ட்ரி எல்லாத்துக்கும் நமக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டைஃபாய்டுக்கும் நமக்கு டைஃபாய்டுக்கு வேக்சினேஷன்ஸ் கூட நமக்கு முன்கூட்டியே போட்டுக்கிற மாதிரிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு சந்திப்போம். ஆரோக்கிய வாழ்வு தொடர்கிறது. நம்ம இது வரைக்கும் ஃபுட் பாய்சனிங்கை பற்றி பார்த்தோம், அடுத்து டைஃபாய்டை பற்றி பார்த்தோம். இந்த தண்ணினால் பரவுற இன்னொரு முக்கியமான வியாதின்னு பார்த்திங்கன்னா இந்த காலரா. அந்த காலராவை பற்றி சொல்லுங்களேன். காலரா வந்து காஸ் பண்ணுறது விப்ரியோ காலரே, அண்ட் இட்ஸ் மோர் ஆர் லெஸ் த சேம் மெக்கானிசம். லைக் தி infected person passes through food chain வழியா water, it's a waterborne disease, தண்ணியில் கலந்து. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா லைக் விப்ரியோ காலரேயோட கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸ் ரைஸ் வாட்டரி ஸ்டூல்ஸ் சொல்லுவாங்க. இது அந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்க மாதிரியே தான் இருக்கும். யூ வில் ஹாவ் அ லுக் அட் இட் ஒன்ஸ், யூ வில் நோ தட் திஸ் இஸ் வாட் cholera is. Cholera is quite a serious issue because cholera can turn out into an epidemic. Typhoid, amoebiasis la epidemic vara chances kammi, but cholera epidemic is very common, especially when you go to crowded places. Edavadhu inda kumbha mela nadakudhu illati inda koil thiruvula nadakudhu where a lot of people are gathering, ஒரு cholera outbreak will cause huge outbreak among a lot of people, and so one person infecting 4 or 5 person and மாதிரி நடக்கும். So the rice water stools is the most common thing, and since you have excessive diarrhea, நிறைய water loss இருக்கனால, if you're not treating it early, you will go into case of shock and the person can die. Severe dehydration இறந்தலாம் போயிடுவாங்க. So long back you get cholera, you will die. That's how the thing was, and people were scared of cholera. Cholera பார்த்தாலே பயப்படுவாங்க, cholera வந்து இறந்துருவாங்க. But today the management is now they've understood the management is very simple. Prevention is even more simple. So if you consider all these things, you take amoebiasis or typhoid or this, proper cooking is enough. நல்ல வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டு சாப்பாடை ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட்டாலே can avoid most of these things. And when it comes to cholera, it's if you boil the water, தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அந்த பபிள்ஸ் வந்து அந்த பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் the chances your microorganisms cannot survive at all. So இந்த மாதிரி simple preventive measures will help a lot. Even if you get infected by some means, usually வந்து you travel to a place where there is cholera. When you travel, let us say you travel to some place where cholera is becoming an epidemic, you will not know. நீ உங்களுக்கு தேவை சாப்பாடு, ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துட்டீங்க, அங்கேயும் திருப்பி வரும்போது you will have cholera and you will start spreading this out. So this is one serious issue, public health issue. So அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரும்போது where you have got infected and the management is the same. ஒன்று வாட்டர் லாஸ்க்கு ரீப்ளனிஷ் பண்ணுறது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். சாப்பாடுக்கு start taking bland diet and you find out, do testing, try to find what the organism is and put them on antibiotics. If you have fever, take fever. Symptomatic management தான் இது எல்லாத்துக்குமே வந்து மெயினான. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்காமல் இருக்கணும். ஆமாம், and symptomatic management. And another important, when talking about traveling to another place and getting cholera, there's something called as traveler's diarrhea, which is a very transient phenomenon. You need not be bothered. What is a traveler's? சில பேருக்கு வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலே ஒரு டைரியா வந்துடும். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்து சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க. The moment you get into a train, you get attracted to some samosa. The samosa is good. Samosa கொடுக்குற plate is not good. Samosa கொடுக்குற பையன், he has not washed his hand. Then you get infected. So you get a transient diarrhea. You need not be, அதுக்கு வந்து பெரிய dehydration இருக்காது, but it's a very serious issue because imagine using the toilet 10 times a day,
especially while you are traveling on train, it's very hard. So traveler's diarrhea, you should you should prevent it maximum, and if you get this, it's better to allow the diarrhea to settle down on its own, replenish fluids, give bland diet food, and most of the time it doesn't require treatment. ஒரே நாள்ல சரியாயிடும். ப்ரிவென்ஷன்றது வந்து நமக்கு நல்ல கையை கழுவிட்டு நம்ம சமையல் பண்ணணும். அதே மாதிரி தண்ணி நம்ம எல்லா தண்ணியெல்லாம் குடிச்சிடக்கூடாது. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம குடிக்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் போனாலும் வந்து தண்ணியை வந்து பார்த்து தான் குடிக்கணும். ஏதோ நான் ரொம்ப தாகமாக இருக்கு, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சம் ஷாப் அண்ட் ஆஸ்கிங் ஃபார் வாட்டர், பட் யூ see that water is inside a very good container, but you should also know whether the container from where that you used to drink water should also be good. ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட you tend to get the infection. See, that's the hardest point of all this waterborne disease. You can never trace out from which water caused this. You can draw some inferences. Okay, நம்ம அன்னைக்கு அங்கே தண்ணி குடிச்சதுனால தான் வந்துச்சு. And also you get infected, the chance of you infecting others is also high. So that's the reason why when in the cholera, diarrheal disease, government sees it as a serious problem. திடீர்னு ஒரு நாள் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, everyone is sits inside the hospital, then it will become a huge issue. So primarily it's the responsibility of an individual. That's what I would say. And hygiene, yes, hygiene and sanitation ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. பர்சனல் ஹைஜீன் வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கணும். நெயில்ஸ்லாம் கூட கட் பண்ணி இது பண்ணலன்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கூட வந்து நமக்கு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதாகிடும். வேறு ஏதாவதுனால இது பரவுமா? இந்த காலரா வந்து வேறு எதுனெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்? It's not a complicated disease in the first place. It's a very simple disease with simple management. But it's depends on how people take responsibility for that. உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குதா இந்த மாதிரி காலரா வந்த பேஷண்ட்ஸோ இல்லை டைஃபாய்டா அந்த ஃபுட் பாய்சனிங் வந்த பேஷண்ட்ஸை பார்த்த மாதிரி? Yeah, I have had I have had a patient who had repeated and recurrent attacks of diarrhea. Cause was very simple. This boy was eating in a local food shop, and from there இங்கே வந்து மருந்து சாப்பிட்டு சரியாயிடும், திருப்பி சாப்பிடுவோம், திருப்பி வந்துடும். Then finally we found that out and told him to change the shop. He changed the shop, he was all right. அப்போ நம்ம சாப்பிட்றதுலையும் தண்ணி குடிக்கிறதுலையும் தான் நம்ம வந்து ரொம்ப சுத்தமாக இருந்தோம்னா இந்த வாட்டர்போர்ன் டிசீஸை வந்து நம்ம தடுத்துடலாம். ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொன்னீங்க, மிக்க நன்றி. நேயர்களே, தண்ணியினால் நம்ம பரவக்கூடிய இந்த நோய்களை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஒரு புதிய நிகழ்ச்சியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பெர்லின்.